வணக்கம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்க இல்லைன்னா தாவேகாவோட ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, தொங்கு சட்டமன்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தல் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விஜய் யாரை கை நீட்டாரோ அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா தரப்பு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள் மனசுல இருக்கு. தாவேகாவோட நிறைய சமூக வலைதளங்களாக தான் பேசுறாங்க. கேட்குறவங்க எல்லாமே தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஓட்டு விழுந்திருந்து அப்படின்னா தனி பெரும்பான்மையில தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியும் இப்ப தாவேகாவோட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒருவேளை கொங்கு சட்டசபை அமையுது, தாவேகாவோட ஆதரவு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா நமக்கு தாவேகா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தாவேகா முதல் தேர்தலே அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. கருத்து கணிப்புகள்ல ஆசிஸ் மை இந்தியா அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக அதிகபட்சமா வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி பெரும்பான்மையோ கூட்டணியோ அது தெரியல. மற்றபடி பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு கருத்து கணிப்பு, ரெண்டு கருத்து கணிப்புகள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாடி ஜோசியர்ல முருகன் பேர் உள்ள ஒரு ஆட்சி அமைப்பார்னு சொல்லி பழனிசாமி பேரை சொல்றாங்க. இப்படி நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு ஆதரவான வீடியோக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நயினா நாகேந்திரன் கன்னியாகுமரியில அவரு வந்து நிருபர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார். இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் கருத்து கணிப்பாவே தெரியல, அவங்க யார்கிட்ட போய் கேட்டாங்க அப்படிங்கிறதும் புரியல. இப்போ ஆசிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர்கிட்ட போய் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 234 தொகுதியில 40,000 பேர்கிட்ட இவங்க தாவேகா காரங்கள்ட்ட மட்டுமே கேட்டாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட போய் எடுக்கணும், சராசரி மக்கள்கிட்ட, கட்சி சாராத மக்கள்கிட்ட எடுத்துக்கணும். ஆனா அவங்க சொல்றது எதையுமே நம்மளால ஏத்துக்க முடியாது. இது கருத்து கணிப்பு மாதிரி தெரியல, கருத்து திணிப்பு மாதிரி இருக்குது. மே 4ஆம் தேதி வரைக்கும் மக்கள் காத்திருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனடியா நம்ம வந்து யாரு மக்களோட மனநிலையெல்லாம் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. இந்த தேர்தலில் விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. விஜய் பெருசா வந்து ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். இந்த தேர்தல் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதியில கூட விஜய் ஜெயிக்க மாட்டாரா? 2 தொகுதியில அவர் போட்டி போடுறாருப்பா, அவர் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. சரி, அதை தாண்டி இப்ப விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் சரி சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துல வந்து குழந்தைகளை வந்து உணர்ச்சி ரீதியாக பயன்படுத்துறது தவறு அப்படிங்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற உத்தரவு தான். ஆனா விஜய் என்ன செஞ்சாரு, அவர் பிரச்சார குழு அப்படி எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் வரும்போது ஒரு சிறுவனை ஏற்றி விட்டு அவரை தூக்கி கழுத்து மேல வச்சுக்கிட்டு அவர் வந்து பண்ணது அது அந்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து தேர்தல் ஆணையக்கு பரிந்துரை பண்ணியிருந்தது. அவங்க மாநில காவல்துறைக்கு இயக்குநருக்கு வந்து கடிதம் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி விஜய் வந்து குழந்தைகளை பயன்படுத்தியிருக்காரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கு. ஆனா ஒரு விஜய் வந்து குழந்தைகளை பயன்படுத்திருக்காரு. ரெண்டாவது வந்து உங்க பெற்றோர்களோட சொல்லுங்க, அவங்க வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனா ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி, சிறுவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு. அதுவே தப்பு. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க சமூக வலைதளங்கள்ல வந்து வீடியோக்கள் வருது, குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன், விசில் சின்னத்துல நீ ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும், அப்படி ஓட்டு போட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே வந்து கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்றது. அப்புறமா கொஞ்சம் மெச்சூரிட்டியான பிள்ளைங்க, ஓட்டு போடக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் வந்து அவங்க அப்பாவை வந்து பயங்கரமா திட்டுறது, நீ வந்து எனக்கு அப்பாவே கிடையாது விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்களை எல்லாம் திட்டம் போட்டு பரப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல குழந்தைகள் மனசுல மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நேற்று கூட ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு அப்பா அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, விஜய் வருவாரு போவாரு அப்படிங்கிறத தாண்டி நீ விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டியோ போடலையோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க கணவனுக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறாங்க. அந்த மெசேஜை தாண்டி நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்க, ஏன்னா குழந்தையோட மனநிலை பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்லியிருக்கு. அவங்க அப்பா கூட பதில் சொல்ல, அந்த அந்த பெண்ணோட கணவர் கூட பதில் சொல்லல. அந்த குழந்தை வந்து பதில் சொல்லியிருக்கு. அப்பா சொல்லியிருக்காரு விஜய் தான் சிஎம்னு சொல்லியிருக்காரு, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது பேசியிருக்கு.
அந்த வீடியோவை நேற்று சமூக வலைதளங்களில் போட்டு விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து குழந்தைகள் மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 விதிமுறைகள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ உணர்ச்சி ரீதியாவோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது கடுமையான குற்றமா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரக்கு சிறுவர்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினது, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்கள்ட்டையும் விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது, அப்புறமா இது போல சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய பிரச்சார பரப்புரை பண்றாங்களா அவங்கெல்லாம் இந்த மாதிரி சமூக வலைதளங்களை பண்ண நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குழந்தைகளை வந்து அரசியல் காரணத்துக்காக அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தினது மிகப்பெரிய தப்பு. உடனடியாக வீடியோக்களை வந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நீங்க என்ன பண்ண போறது? அதான் தேர்தல் முடிஞ்சு போச்சு. அவர் விஜய் என்ன நினைச்சாரோ அதை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதை சாதிச்சிட்டாரு, பேசிட்டாரு. குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேரண்ட்ஸுங்கள்ட்ட வந்து அவங்க அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் இருந்தது. இது குற்றவியல் இது நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். யார் மேல எடுக்கணும்? விஜய் மேலேயும் அவங்களுடைய பிரச்சார குழு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இது வந்து மிக முக்கியமா என்ன பண்ணிருக்குன்னா தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றமும் சரி இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது. தேர்தல் முடிவுகளும் சரி தேர்வு முடிவுகளும் சரி குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுங்க. அவங்க மன ரீதியா பாதிக்கப்படுவாங்க, உணர்வு ரீதியா பாதிக்கப்படுவாங்க. அந்த நிமிஷங்கள்ல அவங்க எடுக்கிற முடிவுகள் தவறா கூட இருக்கலாம். அதனோட பாதிப்பு வந்து அந்த குடும்பத்தையே பாதிக்கலாம். அதனால நீங்க இந்த தேர்தல் முடிவுகள் சமயத்துல உங்கள் குழந்தைகளோட இருங்க. அவங்களுடைய மனநிலை ஆரோக்கியமான ஒரு மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னா ஒரு மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. இது தவறான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுடைய குழந்தைகளை நீங்க தான் பார்த்துக்கணும், பெற்றோர்களோட பொறுப்பு அது அப்படின்னு சொல்லி நீதிபதியே சொல்லியிருக்காரு. அது இல்லாம குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னா 1098 அந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் நலன்கள் அக்கறை உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இப்போ சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் கூட அவர் வந்து ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். தேர்தல் முடிவுகள் எப்படி இளைஞர்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 17வது சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. குழந்தைகளை அவங்க பயன்படுத்தின விதம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பெரிய கட்சிகள் இருக்கு. 4 கட்சிகளும் வந்து தேர்தலில் போட்டி போடுது. ஏதோ ஒரு கட்சி தான் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மற்ற கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்திடக்கூடாது, குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. இதுக்கு யாரு பொறுப்பாகணும் அப்படின்னா யாரெல்லாம் சொன்னீங்களோ உங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணி உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்களோ அவங்களே வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் இந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடினாலே நீங்க கண்டிப்பா வந்து ஒரு கருத்தை சொல்லணும். வெற்றியோ தோல்வியோ அது சகஜம், அதை ஏத்துக்கங்க. நம்ம வந்து அடுத்த தேர்தலை சந்திப்போம். நம்மளுடைய வெற்றி இன்னும் ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்னாவது ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்பீச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. வெற்றியே தோல்வியே சகஜமான ஒரு மனநிலைக்கு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதனால்தான் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் கூட அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அதிக நேரம் உங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியும் சரி, அண்ணா சரி, ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆரும் சரி நிறைய தேர்தல்களில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த தோல்வி வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்க அடுத்து பின்னாடி சக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குழந்தைகளோட மனநிலை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இந்த தேர்தலில் விஜய் ஒரு முடிவு எடுக்கணும். விஜய் இன்னைக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும். இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஜய் அதை செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் நீதிபதி கிருபாகரன் கூட சொல்லியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு மையம் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இது போல வீடியோக்களை வந்து சமூக வலைதளங்களை எப்படி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய குழந்தைகளை நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னோம்னா நீங்க தான் பாதுகாத்துக்கணும். இதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது குழந்தைகளோட மனநிலை அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. இதுக்கு விஜய் எப்படி எதிர்கொள்ள போறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கப்படுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் விஜய் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.